தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழலில் தற்சமயம் அவருடைய சொத்தின் விவரங்களில் குளறுபடி இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானதை போட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்கும்போது அவருடைய சொத்து விவரங்களை சொல்லியிருந்தார். ஆனால் 2026ஆம் ஆண்டு அவர் மீண்டும் தேர்தலில் நிற்கிற இரண்டாவது தேர்தலில் அவருடைய சொத்து விவரங்களில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. நிறைய விஷயங்களை அவர் சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணணும். ஒரு தேர்தலில் நிற்கும் போது என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லணும். 2021ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். அதன்படி பார்க்கும்போது 2026 அதெல்லாம் சொல்லவே காணோம். ஏன் அவர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானதை போட்டிருக்காங்க. இந்த வழக்கை யார் போட்டது, உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொத்து மதிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத இப்போ நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை நீதிமன்றம் வருகின்ற 20ஆம் தேதி இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க போகிறாங்க. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் வழக்கை எடுத்துக்கிட்டு வருமான வரித்துறைகிட்ட நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொத்து மதிப்பில் குளறுபடி இருக்கதா நோட்டீஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லிட்டு வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸை அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ரெட் ஜெயின் மூவிக்கு 7.36 கோடி இருப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தார். இவ்வளோ கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ரெட் ஜெயின்ட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் 2026 அதாவது 2021 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. 2026 அந்த ரெட் ஜெயின்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண எந்த ஒரு அமௌண்ட்டுமே சொல்லலை. அதுக்கு மாறாக தன்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா 2.63 கோடி ரெட் ஜெயின்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கணக்காட்டியிருக்காரு. 2021 ரெட் ஜெயின்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் 7.36 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆனால் இப்போ அதை பற்றி எதுவுமே குறிப்பிடலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனைவி மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை சொல்லவே இல்லை அப்படின்றத தெளிவாக மனுவில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் ஆண்டு உதயநிதி அவர்கள் மனுவில் சொல்லியிருந்ததுபடி வேறொரு நிறுவனத்திற்கு 11.6 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த நிறுவனத்தின் பேரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்ததில் மிச்ச பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1 கோடியே 6 லட்சம் பேலன்ஸ் கையில் இருப்பு இருக்கிறதா கணக்காட்டியிருந்தார். 2021ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அடிஷ்னலாக இன்னொரு நிறுவனத்தினிடமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி 2020ஆம் ஆண்டு அவருடைய அந்த கணக்கின்னு பார்க்கும்போது 2020 ஒரு வாட்டி அவர் கணக்காட்டும் போது 2 கோடி இருப்பு அளவு வருமான வரித்துறைக்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்படி 2020, 2021 இந்த மாதிரி காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியாகவே அவருடைய வருமானத்தை கணக்கிடலை அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அப்படின்ற ஒரு நபர் தற்சமயம் சேப்பாக்க தொகுதியிலிருந்து இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்புகளை கண்டிப்பாக வர ஏப்ரல் 20ஆம் தேதி வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்யணும். எவ்வளோ தான் சொத்து மதிப்புன்றதை விவரமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் நோட்டீஸ் ஆனதை வெளியிட்டிருக்காங்க. பார்க்கலாம், வருகின்ற 20ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு சரியாக கணக்கிடப்படலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் தேர்தலில் நிற்கிறது பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, அதனால தான் என்னால் திக்கி பேச முடிஞ்சது. பட் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொத்து மதிப்பு சரியாக கணக்கிடப்படலை, திரும்பவும் கணக்கிடப்படணும், நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தை மனு கொடுத்துருக்காங்க. அது ஏற்கப்படுமா இல்லையா அப்படின்றது, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது எகென்ஸ்டாக மாறுமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல் பல வீடியோவுக்கு மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.